ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நம்ம கிச்சனில் இருந்த ஒரு பொருள், அந்த பொருள் தான் நம்ம தாத்தா பாட்டியோடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த 30 வருஷமாக அந்த பொருள் நம்ம கிச்சன்லேருந்து காணாமல் போயிடுச்சு. அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த அபூர்வ பொருள் தான் கல்ச்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாக்கல் கல்ச்சட்டிகள், அதாவது SoapStone குக்வேர்ஸ். அதுலேயும் முக்கியமாக மாக்கல் தயிர் ஜாடிகள். இந்த மாக்கல் தயிர் ஜாடியில் நம்ம வீட்டிலையே தயிர் துவைச்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்னது, தயிர் வீட்டில் துவைக்கணுமா? அதுவும் கல்ச்சட்டிலையா? இதுக்கெல்லாம் இல்லை டைம்ப்பா. கடையில் ரெடியாக கிடைக்குது, வாங்கினா வீடு மாதிரியே கொடுக்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக, ஃபேட்டு கம்மியாக, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக, இப்படி நிறைய வெரைட்டி கிடைக்குது. நாங்கள்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். கடை தயிருக்கும் வீட்டில் மாக்கல்ல துவைச்ச தயிருக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இந்த மாக்கலுக்கு மெக்னீஷியம் ரிச் ராக் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இரும்பு சத்து, அதாவது அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, இரும்பு பாத்திரங்களில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புல அயன் டிஃபிஷியன்சி குறைஞ்சு நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் மெக்னீஷியம்னு ஒரு பொருள் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னே பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. மெக்னீஷியமா? அது கூட நம்ம உடம்புக்கு தேவையா? ஆமாம், இரும்பு சத்து, கால்சியம் சத்து, இது மாதிரி நம்ம உடம்புல மெக்னீஷியமும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்மள பல பேருக்கு மெக்னீஷியம் குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. மெக்னீஷியம் குறைபாடு நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மெக்னீஷியம் குறைபாடு இருந்தா வீக்னஸ், ஃபட்டிக், அதாவது மயக்கமா வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லா சாப்பிடுவோம், ஆனாலும் ஒரு மயக்கமாவே இருக்கும், உடம்பு சோர்ந்தே இருக்கும், நல்ல ஹெல்தியா வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி மசில் பெயின், பசி இல்லாமல் போடுறது, ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டே இருக்கிறது, அதாவது நாசியா அப்படின்ற ஒரு வியாதி, ஒமட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம், உங்களுக்கு என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் எப்பயுமே உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆகி போகலாம், இல்லாட்டினா ரொம்ப லூஸ் மோஷனாகவும் போகலாம். இதுக்கு பேர் தான் டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே மெக்னீஷியம் குறைபாடோட அறிகுறியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாக்கல் கர்ட்பாட்டில் நம்ம தயிர் துவைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கால்சியம் சத்து, ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் பாக்டீரியாஸ், நம்மளுடைய சாப்பாடை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மெக்னீஷியம் சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அது சரி, தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நான்லாம் என் குழந்தைங்களுக்கு தயிர் கொடுத்ததே இல்லை. இருந்துமே என் வீட்டுக்காருக்கு மைக்ரேன் இருக்கு, என்னோட பையனுக்கு சைனஸ் இருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. தயிருக்கும் சளி பிடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு நாளைக்கு 100 ml ஃப்ரெஷ்ஷான தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. அஸ் பர் ஆயுர்வேதா ஈவினிங்க்கு மேலே நம்ம தயிர் எடுத்துக்க கூடாது. ஏன்னா சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். அப்போ தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தயிர் ப்ளோட்டிங், சளி பிடித்தல், மைக்ரேன், இந்த மாதிரியான உபாதைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயிர் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, எந்த டயத்தில் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சரி சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க. மாக்கல் தயிர் ஜாடியில் எப்படி வெண்ணெய் மாதிரி டேஸ்டியாக தயிர் துவைக்கணும்னு கொஞ்சம் சொல்லிட்டு தான் போங்களேன். மாக்கல் கர்ட் பாட்டில் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடைய பர்சன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மாக்கல் கர்ட் பாட்டில் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாதிரியே குட்டி குட்டி போர்ஸ் இருக்குது, அதாவது இந்த மாதிரி. அதனால் ஹீட்டை கரெக்டாக கண்டக்ட் பண்ணி 4 மணிலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நல்ல ஒரு பர்ஃபெக்டான சுவையான தயிரை மாக்கல் கல்ச்சட்டியில் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த மாக்கல் கர்ட் பாட்டில் எப்படி நம்ம தயிரை ஊற்றி துவைக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன்.
ஒரு மாக்கல் கர்ட் பாட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே பசும்பாலில் செஞ்ச தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நல்ல கை விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கக்கூடிய பால், அதாவது ஏற்கனவே காய்ச்சி அந்த பாலை ஆற வச்சு திரும்ப லைட்டாக சூடு பண்ணி நம்மளுடைய கை விரல் உள்ளே விட்டால் லைட்டாக சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு இருக்க பாலை நல்லா ஹைட்டாக அந்த மாதிரி மேல் நோக்கி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோடைய விளிம்பு வரைக்கும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம அதை மூடி போட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக பர்ஃபெக்டாக அப்படியே வெண்ணெய் மாதிரியான தயிர் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த தயிரை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷான தயிருக்கு எப்பயுமே நிறைய நற்குணங்கள் அதில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக லன்ச் டைமுக்கு அந்த தயிர் துவையிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன 4 to 5 மணி நேரம் அப்படின்றது ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் படி மாறும். இப்போது நான் தமிழ்நாடுல இருக்கேன் அப்படின்னா 4 மணிலேருந்து 5 மணி நேரத்தில் இந்த தயிர் எனக்கு துவைஞ்சு ரெடி ஆகிடும். இதே நீங்கள் ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரமாக மாறலாம். இதே நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா 3 மணி நேரத்திலேயே உங்களுக்கு தயிர் ரெடி ஆகிடும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் மட்டும் இல்லை, இதில் ரொம்ப டேஸ்டியான தயிரும் நம்மளுக்கு கிடைக்குது. அக்கா, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தெரியாத நிறைய விஷயம் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, தரமான மாக்கல் தயிர் ஜாடி எங்கே வாங்குறது? சரி சொல்லிடுறேன். நம்ம ராஷ் குக்வேர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தரமான தயிர் ஜாடிகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் பையிங் நம்பர், அதாவது நீங்கள் இப்போ சென்னையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கான நம்பர் நான் இப்போ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நம்ம கடைக்கே வாங்கிக்கலாம். நம்மளுடைய கடை ராஷ் குக்வேர்ஸ் சென்னை பெருங்குடியில் இருக்குது. எக்ஸாக்ட் அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் ரெண்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றதையும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கள், அப்புறம் குக்கிங் வீடியோஸ், விலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு கண்டென்ட் அண்ட் ஷாப்பிங், இந்த மாதிரி எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.